ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 19ஆம் அத்தியாயம். பீமசோழனுக்கு பிறகு அவன் மகன் ராஜேந்திர சோழன் சிறப்பாக அரசாண்டான். சேரனையும் பாண்டியனையும் வென்றான். அவர்கள் செலுத்தும் கப்பங்களை கொண்டு திருமுல்லை வாயில், திருப்புருத்தி, திருவெண்ணியூர், திருநெல்லிக்கா, சிற்றேம், ருஷிகானனம் ஆகிய ஊர்களில் சிவாலயங்களை எடுத்தான். இதை போன்று 80 ஆலயங்களை கட்டி முடித்தான். இவ்வாலயங்களில் பெரும் விழாக்களை எடுத்தான். ஒவ்வொரு ஊரிலும் அக்ரஹாரங்களை உண்டாக்கினான். முருகனுடைய ஆலயங்களை குன்றுகளில் கட்டுவித்தான். விஷ்ணு, கணபதி, துர்க்கை, சாஸ்தா முதலிய ஆலயங்களும் தோன்றின. பிரதாபருத்ரன் என்ற மன்னனை போரில் வென்றான். அவன் போரில் விழிகளை இழக்குமாறு செய்தான். அவனால் கப்பமாக கொடுக்கப்பட்ட பொருளை கொண்டு மேலும் பல ஆலயங்கள் கட்டப்பட்டன. இவனால் 2 நதிகள் உருவாயின. கால்வாய் வெட்டப்பட்டன. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் சூரியனை நிகர்த்த ஒளி பொருந்தியவனாக இருந்தமையால் அவனுக்கு வீரமார்த்தாண்டன் என்ற பெயரை சூட்டினர். இவனது வாலிப பருவத்தில் அரசு முடிசூட்டிவிட்டு தனது 78ஆம் வயதில் தனது துணைவியாருடன் சிவலோக பிராப்தி அடைந்தான் மன்னன். 19ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.